தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறை தொடங்கும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோடைக்காலத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறை தொடங்கும் என்று கூறினார். பாதிக்கப்பட்ட இடங்களில் ஏறத்தாழ ஒரு 12,265 மின்கம்பங்கள் இதில் சேதமடைஞ்சிருது. அதெல்லாம் உடனடியாக மாற்றப்பட்டு துணை மின் நிலையங்கள் உட்பட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக குறுகிய காலத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பணிகளை முடித்து சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு இரவு பகல் பாராமல் அயராது பணியாற்றிய மின்துறையினுடைய அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டோம். அதேபோல் வருகின்ற கோடை காலத்தில் தடையில்லாத மின்சாரம், சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக எங்கெல்லாம் ஓவர்லோடு, லோ வோல்டேஜ் இருக்கோ அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு ஏறத்தாழ 6,536 புதிய மின்மாற்றிகள் மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டு 5,407 மின்மாற்றிகள் மாற்றி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 1,129 மின்மாற்றிகள் மாற்றப்பட வேண்டும். அது விரைவாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மின்னகத்திற்கு வரக்கூடிய புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எந்தவித காலதாமதமும் ஏற்படக்கூடாது. பொதுமக்களுடைய புகார்களுக்கு உடனுக்குடன் துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை மின்னகத்திற்கு ஏறத்தாழ ஒரு நாளைக்கு சராசரியாக 2,312 கால், இந்த 20 நாட்களில் சராசரியாக ஒரு நாளைக்கு 2,312 கால் வந்திருக்கு. அதையும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த 2,312 காலில் எல்லாமே இருக்குது. மின்சார பிரச்சனை, விநியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. சில நேரங்கள் என்னென்னா, எங்கெல்லாம் பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்த இடங்களில் பொதுமக்கள் தெரியாமல் மின்சார விநியோகம் இல்லைங்கிற அந்த புகார்களும் வருது. அது அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அந்த காலம் சேர்த்து தான் 2,312 கால் வந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அழைப்புகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன.